எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை 27, 28 இந்த 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம 26 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். அதோட ரிவிஷன் பார்த்துட்டு இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். 26 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டின் வரலாற்றில் தொடர்ச்சியாக நீண்ட காலம் பதவி வகித்த இரண்டாவது பிரதமர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நரேந்திர மோடி. ட்ரேசர்ஸ் எனும் விண்கலத்தினை எந்த நிறுவனம் விண்ணில் செலுத்தியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நாசா. இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உமா கஞ்சிலால். நாட்டின் 15வது குடியரசுத் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, திரௌபதி முர்மு. தற்போது எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மணிப்பூர். துல்லிய தாக்குதல் நடத்த உதவும் ரேடார்களை கொள்முதல் செய்ய எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ட்ரோன் மூலம் இலக்குகளை பின்தொடர்ந்து சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையானது எங்கு மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஆந்திரா. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ள நாடு எது? ஆன்சர் பிரான்ஸ். எந்த நாட்டுக்கு 4580 கோடி கடன் வழங்க இந்தியா தீர்மானித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மாலத்தீவு. அம்ரித் பாரத் நிலைய திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம். இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் எந்த படையில் ருத்ரா என்ற படைப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்திய ராணுவம். ஸோ இந்திய ராணுவத்தில் தான் இப்போ ருத்ரா அப்படிங்கிற ஒரு புதிய படைப்பிரிவை உருவாக்குறதுக்கு இப்போ அனுமதி வழங்கியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. எதுக்காக இந்திய ராணுவத்தில் ருத்ரா அப்படிங்கிற ஒரு படைப்பிரிவை உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ராணுவ வீரர்கள், ஆயுதங்கள், அப்புறம் பீரங்கி, ஆளில்லா விமானம், சிறப்பு படையை சேர்ந்த வீரர்கள்னு சொல்லிட்டு அனைத்தையுமே ஒரு படையில ஒருங்கிணைக்கணும் ஒரே டைம்ல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ருத்ரா அப்படிங்கிற ஒரு புதிய படைப்பிரிவை உருவாக்குறதுக்கு இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், எல்லையில பாத்தீங்கன்னா எதிரிகள் மீது அதிர்ச்சிகரமான தாக்குதல் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பைரவா அப்படிங்கிற சிறப்பு அதிரடி பிரிவானது படைப்பிரிவானது உருவாக்கப்பட்டிருக்கு. ருத்ரா அப்படிங்கிறது அனைத்தையுமே ஒரே இடத்துல ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ருத்ரா. ராணுவ வீரர்கள், ஆயுதங்கள், பீரங்கிகள், ஆளில்லா விமானங்கள்லாம் ஒருங்கிணைக்கிறதுங்கிறதுக்காக இந்த பைரவா அப்படிங்கிறது அதிரடி தாக்குதல் நடத்தணும். எல்லை பகுதிகளில் எதிரிகள் மீது அதிரடி தாக்குதல் நடத்துறதுக்காக. பீரங்கி படைப்பிரிவுல பாத்தீங்கன்னா சக்திவான் அப்படிங்கிற ஒரு புதிய பிரிவு உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இது எதுக்காகனா, இப்ப ஆளில்லா விமானம், அப்புறம் ஆளில்லா விமானங்களை தாக்குதல் செய்வதற்கான ஆயுத அமைப்பு, ஆளில்லா வெடிமருந்து விமானங்கள், அதாவது தற்கொலை ட்ரோனு, அப்புறம் ட்ரோனை தாக்குதல் பண்றதுக்கான ஒரு அமைப்பு, நெக்ஸ்ட் தற்கொலை ட்ரோனு, இதெல்லாமே இருக்கிற வகையில தான் சக்திவான் பிரிவு அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க ஒருங்கிணைக்கும் வகையில. நெக்ஸ்ட், இப்போ கார்கில் வெற்றி தினமானது நம்ம செலிப்ரேட் பண்றோம். 1999ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா கார்கில் போர் நடந்திருக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே. ஸோ அந்த கார்கில் போர்ல இந்தியா வெற்றி அடைந்ததை ஒட்டி நம்ம கார்கில் வெற்றி தினம் ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்றோம் ஜூலைல. ஸோ இந்த வருஷம் கார்கில் வீரர்களை நினைவு கூறுவதற்காக ஒரு 3 புதிய முன்னெடுப்புகள் தொடங்கியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கார்கில் போர்ல பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களை நேரில் சென்று அவங்களுக்கு அஞ்சலி செலுத்த முடியாதவங்க ஆன்லைன்லேயே ஒரு வலைதளம் மூலமாகவே அவங்க அஞ்சலி செலுத்தும் வகையில் இப்போ ஸ்ரத்தாஞ்சலி அப்படிங்கிற ஒரு வலைதளத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. நேரில் அஞ்சலி செலுத்த முடியாதவங்க ஆன்லைனில் ஸ்ரத்தாஞ்சலி அப்படிங்கிற வலைதளம் மூலமாக அவங்க செலுத்த முடியும். அடுத்து, கார்கில் போருடைய பின்னணி பற்றியும் அதாவது எப்படி இந்த போர் நடந்துச்சு, இதோடைய முழு விவரங்களை பார்த்தீங்கன்னா நம்ம QR கோடு அடிப்படையில் கேட்பொலியாக நம்ம கேட்டு அறிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான வசதியும் அறிமுகப்படுத்திருக்காங்க, QR கோட கேட்பொலி. அடுத்து, பெட்டாலிக் செக்டார்ல இருக்கக்கூடிய LOCல பார்த்தீங்கன்னா சிந்து காட்சி முனை, அதாவது அந்த போர் நடந்த பகுதியை ஒரு சுற்றுலா பகுதியாக ஊக்கப்படுத்தும் வகையில் பெட்டாலிக் செக்டார்ல LOCல சிந்து காட்சி முனை அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க. அடுத்த 2வது கேள்வி, தமிழ்நாட்டில் எந்த சோழ மன்னரின் சிலை நிறுவப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி,
A and B. ஸோ ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் 1, அதாவது முதலாம் ராஜேந்திர சோழன், இவங்க 2 பேருடைய சிலைகளானது, பிரம்மாண்ட சிலையானது அமைக்கப்படும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பெரும் விழா அப்படிங்கிறது மத்திய அரசுடைய கலாச்சார அமைச்சகம் சார்பில் நடத்தப்பட்டது. முப்பெரும் விழா எதுக்காகனா ராஜேந்திர சோழன், முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாள், அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்ட தொடங்கிய 1000வது ஆண்டு விழா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மீது படையெடுத்து சென்ற 1000வது ஆண்டு நிறைவு விழான்னு சொல்லிட்டு இந்த 3ஐயுமே செலிப்ரேட் பண்ற வகையில முப்பெரும் விழா அப்படிங்கிறது அரியலூர்ல கங்கை கொண்ட சோழபுரத்துல நடத்தப்பட்டது. அந்த முப்பெரும் விழாவில் இறுதி நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றிருப்பாங்க. அந்த விழாவில் தான் ராஜராஜ சோழன் அப்புறம் முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு மாபெரும் சிலைகளானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த விழாவில் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய நினைவு நாணயத்தையும் பிரதமர் மோடி வெளியிட்டிருக்காங்க. பகவத்கீதை, திருமூலர் ஒளி நாடாக்களையும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து அவர் பேசிய போது வேற என்ன முக்கியமான விஷயமெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னா, சோழ ஆட்சியில தான், சோழ பேரரசுல தான் குடவோலை முறைப்படி அந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் முறையானது இருந்திருக்கு. ஸோ அப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழ பேரரசுல ஜனநாயக தேர்தல் முறை அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ராஜேந்திர சோழன் பார்த்தீங்கன்னா கங்கை நதி நீரை வச்சு சோழகங்கம், இப்போ வந்து பொன்னேரின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது, சோழகங்கம் அப்படிங்கிற ஒரு நதியை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து புனிதமான செங்கோல் பார்த்தீங்கன்னா நம்ம புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் அதாவது நிறுவப்பட்டிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் சிதம்பர நடராஜருடைய ஆனந்த தாண்டவ சிலை அப்படிங்கிறது தில்லியில பாரத் மண்டபத்துல நிறுவப்பட்டிருக்கு. சந்திரனுடைய தென் துருவத்துல நம்ம விக்ரம் லேண்டர் தரையிறங்குச்சு 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சிவசக்தி அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டு இருக்காங்க. இந்த பெயருக்கு உலகம் அங்கீகாரமும் வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், சுதேசி இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1905ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் நம்ம நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களை பயன்படுத்தணும், அந்த தயாரிப்பை ஊக்கப்படுத்தணும், வெளிநாட்டு பொருட்கள் முக்கியமாக பிரிட்டிஷ் பொருட்களை யூஸ் பண்ணுறது வந்து தடுக்கணும். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக தான் இந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது 1905 ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்கியிருப்பாங்க. இப்போ எதுக்காக இந்த சுதேசி இயக்கம் பற்றி பார்க்குறோன்னா, நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலையுமே கடைசி ஞாயிற்றுக்கிழமையில மனதின் குரல், அதாவது மன் கி பாத் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் உரையாற்றிட்டு வராங்க. வானொலி நிகழ்ச்சியில் மக்களோட உரையாற்றிட்டு வராங்க. அந்த நிகழ்ச்சியில் இந்த ஜூலை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில பேசிய போது அவர் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, சுதேசி இயக்கம் பற்றி பேசியிருப்பார். சுதேசி இயக்கம்ங்கிறது 1905ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அந்த சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட இந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதியை நம்ம தேசிய கைத்தறி தினமாகவும் செலிப்ரேட் பண்றோம். சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இந்தியாவில் நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய உள்நாட்டு பொருட்களோட உற்பத்தி அதிகப்படுத்தணும், அதை தான் நம்ம வாங்கணும், வெளிநாட்டு பொருட்களை முக்கியமாக பிரிட்டிஷ் பொருட்களை வாங்குறத தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சுதேசி இயக்கம் தொடங்கியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார் அவர்களால் முன்னின்று நடத்தப்பட்டது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த சுதேசி இயக்கத்தின் கீழ் வந்து சுதேசி நாவாய் சங்கம் அப்படிங்கிற ஒரு கப்பல் நிறுவனத்தையும் இவர் தொடங்கியிருப்பாரு. நெக்ஸ்ட் வேற என்னெல்லாம் பேசியிருக்காரு பிரதமர் மோடி இந்த நிகழ்ச்சியில் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திராயன் 3 அப்படிங்கிறது நிலவோட தென் துருவத்தில் தரையிறங்குவதற்காக இஸ்ரோ மேற்கொண்ட ஒரு மிஷன் தான் சந்திராயன் 3. அதில் விக்ரம் லேண்டர் வந்து ஆகஸ்ட் 23ஆம் தேதி 2023 தரையிறங்கியிருக்கும். அந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய விண்வெளி தினம், நேஷனல் ஸ்பேஸ் டேவா செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் விண்வெளி துறையில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போது விண்வெளி துறையில் 200க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அப்படிங்கிறது இப்போ இந்தியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் துபாயில் சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற்றது. அதில் இந்திய மாணவர்கள் 4 பேர் பார்த்தீங்கன்னா பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் ரீசெண்டாக சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டி நடைபெற்றது. அதில் இந்திய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 3 தங்கப்பதக்கம், 2 வெள்ளி, 1 வெண்கல பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த மாதம் மும்பையில் வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டி அப்படிங்கிறது நடத்தப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா
லோகமானிய பாலகங்காதர திலகருடைய நினைவு தினமானது செலிப்ரேட் பண்றோம். ஆகஸ்ட் 8 வந்து மகாத்மா காந்தியுடைய வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட தினம். எப்போ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டதுன்னா 1942ஆம் ஆண்டு. அடுத்து தேச பிரிவினை பெருந்துயர நினைவு தினம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 14ஆம் தேதி நம்ம அனுசரிக்கிறோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுதந்திர தினமானது கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட்டு 2025 to 26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் ஞான பாரத இயக்கம் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டது. ஞான பாரத இயக்கம் எதுக்காகனா இப்போ ஓலை சுவடிகளில் கல்வெட்டுகளில் இந்த மாதிரி நிறையா நூல்கள் உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா, நம்மளுடைய படைப்புகள், இந்திய படைப்புகள், அது எல்லாத்தையுமே எண்மமயமாக்கணும், டிஜிட்டலைஸ் ஆக்கணும், கணினிமயமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஞான பாரத இயக்கம் தொடங்கியிருப்பாங்க. ஸோ பண்டைய சுவடிகள் எண்மமயமாக்கப்படணும், அதே மாதிரி தேசிய எண்ம சேமிப்பகம் உருவாக்கப்படும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த ஞான பாரத இயக்கம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது பட்ஜெட்டில் அறிவிச்சிருப்பாங்க. இந்த ஞான பாரத இயக்கம் பார்த்தீங்கன்னா 3.5 crore to 60 crore வரைக்கும் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசெண்டாக 44வது இந்தியாவுடைய யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக மராத்திய இராணுவ தலங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு 12 மராத்திய இராணுவ கோட்டைகளை சேர்த்திருக்காங்க. அதில் ஒன்று வந்து தமிழ்நாட்டுடைய செஞ்சி கோட்டை, 11 கோட்டை வந்து மகாராஷ்டிராலேருந்து சேர்க்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 12 கோட்டைகள் வந்து 44வது யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக சேர்க்கப்பட்டிருக்கு. 4வது கேள்வி, நாட்டிலேயே அதிக எடை குறைந்த குழந்தைகள் உள்ள மாவட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நந்தூர்பார். ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்தின் நந்தூர்பார் மாவட்டத்தில் நம்ம நாட்டிலே அதிகமான எண்ணிக்கையில் எடை குறைவாக குழந்தைகள் காணப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. சரி கவனிங்க, இப்போ நம்ம நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 63 மாவட்டங்களில் 50%க்கும் மேலே ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க சமீபத்திய ஆய்வறிக்கையில். அதாவது மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகத்துடைய போஷன் அப்படிங்கிற கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஜூன் மாதம் நிலவரப்படி ஒரு 199 மாவட்டங்களில் 30லேருந்து 40% பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வளர்ச்சி குன்றியவர்களாக இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதில் 63 மாவட்டங்களில் 50%க்கும் மேலே ஊட்டச்சத்து குறைபாட்டினால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. சரி, வேறு என்னெல்லாம் இதில் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் 8.19 கோடி குழந்தைகள் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. அந்த 8.19 கோடி குழந்தைகளில் 35.91% பேர் வந்து வளர்ச்சி குன்றியவர்களாக இருக்காங்க. அடுத்து 16.5% பேர் வந்து எடை குறைந்தவர்களாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள்ல. இப்போ 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள்ல பார்த்தீங்கன்னா 37.07% பேர் வந்து வளர்ச்சி குன்றியவர்களாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 63 மாவட்டங்களில் மட்டுமே 50%க்கும் மேலே வளர்ச்சி குன்றிய நிலையில குழந்தைகள் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதுல முதல் இடத்துல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கு. ஏன்னா இந்த 63 மாவட்டங்கள்ல 34 மாவட்டங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தது. ஸோ உத்தரப்பிரதேசம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் வந்து தேர்ட்ல இருக்கு. அடுத்தடுத்து பீகார், அசாம் ஆகிய மாநிலங்கள் வந்து இந்த வரிசையில வருது. அடுத்து அதிகமான எண்ணிக்கையில வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தின் நந்தூர்பார் அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் 68.12% குழந்தைகள் வந்து வளர்ச்சி குன்றிய நிலையில இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய மேற்கு சிங்பூம் வந்து அதுக்கு அடுத்தபடியா 66.27% குழந்தைகளோட 2வது இடத்துல இருக்கு. அதுக்கு அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சித்திரகூடம், சிவுபுரி, அடுத்து போங்கைகான் ஆகிய மாவட்டங்கள்ல அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கு. எடை குறைந்த குழந்தைகள் முன்னாடி பார்த்தது நம்ம வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பார்த்தோம். எடை குறைந்த குழந்தைகள்ல அதிகமான குழந்தைகள் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தின் நந்தூர்பார்ல இருக்கு. அதுக்கடுத்து 2வது இடத்துல மத்திய பிரதேச மாநிலத்தின் தார் மாவட்டம் இருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடு, கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடுனால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக தார் மாவட்டம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. பிஜாப்பூர் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. தேர்ட் வந்து மோன் மாவட்டம் இருக்கு. 5வது கேள்வி, உலகில் செல்வாக்குமிக்க பிரபலமான ஜனநாயக தலைவர்களின் பட்டியலில் முதல் இடத்தை பிடித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நரேந்திர மோடி. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இப்போ உலகிலே பார்த்தீங்கன்னா செல்வாக்குமிக்க பிரபலமான ஜனநாயக தலைவர்கள் பட்டியலில் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்காரு. ஸோ இப்போ யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா இந்த பட்டியல் அப்படின்னா மார்னிங் கன்சல்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் செல்வாக்குமிக்க பிரபலமான ஜனநாயக தலைவர்கள் பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து 5வது முறையாக முதலிடத்தை பிடிச்சிருக்காரு.
ஸோ முதலிடத்தில் நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 75% ஆதரவு பெற்று ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. செகண்ட் பிளேஸ்ல தென்கொரியா நாட்டை சேர்ந்த லீ ஜே மியூங் பார்த்தீங்கன்னா 59% ஆதரவு பெற்று செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த ஜேவியர் மிலை வந்து தேர்டு. அடுத்து மார்க் ஹார்னி வந்து ஃபோர்த்து. ஆண்டனி அல்ஃபனேசி, ஆஸ்திரேலியாவுடைய ஆண்டனி அல்ஃபனேசி வந்து ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்காரு. ஆறாவது கேள்வி, WTT கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் கோப்பையை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜி சத்யன் மற்றும் ஆகாஷ் பால். இவங்க 2 பேர் இணைதான் இப்போ ரீசனாக நடைபெற்ற WTT கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நைஜீரியாவில். ஸோ அதில் வந்து ஆடவருக்கான இரட்டையர் பிரிவில் ஜி சத்யனும் ஆகாஷ் பாலும் சாம்பியனாக இருக்காங்க. அதே மாதிரி இந்தோனேஷியாவில் சோலோ நகரத்தில் வந்து ஆசிய பேட்மிண்டன் ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. அதில் தனிநபர் பிரிவில் இந்திய வீராங்கனைகளான தன்வி சர்மா அப்புறம் வென்னலா காலகோட்லா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க. ஏழாவது கேள்வி, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆகஸ்ட் 2ஆம் தேதி. ஸோ வர ஆகஸ்ட் 2ஆம் தேதி நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சரி கவனிங்க, இது எதுக்காக இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னா மக்களுக்கிட்ட போய் அவங்களுக்கான பரிசோதனைகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டமே. ஸோ மக்களை தேடி முழு உடல் பரிசோதனை அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமானது வர ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட இருக்கு. எங்கே இதை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா சென்னை மயிலாப்பூர்ல செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலை பள்ளியில தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா முகாம்கள் நடத்த போகிறாங்க. அதில் வந்து அனைத்து விதமான மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட வகையில் தான் இந்த முகாம்கள் நடத்தப்படும். ஸோ பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, எலும்பியல், மகப்பேறு, மகளிர் நலம், குழந்தைகள் நலம், அப்புறம் நம்மளுடைய மனநலம், நுரையீரல், இந்த மாதிரி அனைத்து வகையான சுகாதார பரிசோதனைகளை வழங்கும் வகையில் தான் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது தொடங்குறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க ஒரு 388 ஒன்றியங்களில் தலா 3 இடங்களில் வந்து மொத்தமாக 1164 முகாம்களானது நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அங்கே தான் இங்கே பரிசோதனைகள்லாம் வழங்கப்படும். எப்போ மட்டும்தான் இந்த முகாம்கள் நடத்தப்படும் அப்படின்னா ஒன்லி சனிக்கிழமை மட்டும்தான் இந்த முகாம் அப்படிங்கிறது நடத்தப்படும். நெக்ஸ்ட், இதே மாதிரி நிறைய ஸ்கீம் சுகாதாரத்துக்காக தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்களை தேடி மருத்துவம். இது 2021 ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொற்றா நோய்களுக்கு வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிக்கிறதுக்காக தொடங்கியிருப்பாங்க. இந்நோயிற் காப்போம் நம்மை காக்கும் 48. இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா சாலை விபத்தினால பாதிக்கப்படுறவங்களுக்கு முதல் 48 மணி நேரத்துக்கு இலவசமான சிகிச்சையானது வழங்கப்படுது. இது 2021 டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி லான்ச் பண்ணியிருக்காங்க. வருமுன் காப்போம் திட்டம். வருமுன் காப்போம் திட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய நோய்கள் வருதுல்ல, அது வர்றதுக்கு முன்னாடியே காக்கும் வகையில் மருத்துவ முகாம்கள் அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது வருமுன் காப்போம் திட்டத்தில். இதயம் காப்போம் திட்டம் அப்படிங்கிறது 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்டது. ஸோ திடீர்னு மாரடைப்புனால உயிரிழக்கிறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து தடுக்கணும், குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் லோடிங் டோஸ் மருந்துகள் வழங்குறாங்க. அடுத்து நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம். ஸோ நம்ம உடற்பயிற்சி செய்வது குறித்த விழிப்புணர்வு, ஒரு நாளைக்கு எல்லாருமே வாக்கிங் போகணும் அப்படிங்கிறதுக்காக அனைத்து மாவட்டங்களிலுமே ஒரு 8 கிலோமீட்டருக்கு நடைபாதைகள், இது போன்ற இனிஷியேட்டிவ்லாம் இந்த ஸ்கீம்ல மேற்கொள்றாங்க. இது 2023ஆம் ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கப்பட்டது. மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் 2024ஆம் ஆண்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. கன்னியாகுமரியில் தான் முதல் மருந்தகம் அமைச்சிருக்காங்க, அதாவது ஆய்வகம் அமைச்சிருக்காங்க. நம்ம டெஸ்ட் உடல் பரிசோதனைகள் மேற்கொள்வதற்காக ஆய்வகம். அடுத்து தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம். மக்களை தேடி மருத்துவம் திட்டம் சக்ஸஸ் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதை அடுத்து தான் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணுற இடத்துக்கே போய் அவங்களுக்கு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக தொடங்கப்பட்டது. சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம். இதுவும் 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. சிறுநீரக பாதிப்புகளை கண்டறியும் வகையில் பரிசோதனைகளானது மேற்கொள்ளப்படுகிறது. புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனை திட்டம். இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே செயல்படுத்தப்படுகிறது. 8வது கேள்வி, சன்சத் ரத்னா விருது கீழ்கண்ட யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, CN அண்ணாதுரை. CN அண்ணாதுரை அவர்களுக்கு தான் இப்போ சன்சத் ரத்னா விருதானது வழங்கப்பட்டிருக்கு. நாடாளுமன்றத்தில் சிறப்பான பங்களிப்பு ஆற்றியவங்களுக்கு தான் சன்சத் ரத்னா விருது அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும்
பிரைம் பாயிண்ட் அறக்கட்டளை சார்பில் வழங்கப்படுகிறது. இந்த வருஷம் ஒரு 17 பேருக்கு அறிவிச்சிருப்பாங்க. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு எம்பியும் பெற்றிருக்காரு இந்த விருதை. அவர் தான் CN அண்ணாதுரை. இவர் திருவண்ணாமலை மக்களவை தொகுதியை சேர்ந்த திமுக எம்பி. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியானது எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஐக்கிய அரபு அமீரகம். ஐக்கிய அரபு அமீரகத்துல தான் இப்போ ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியானது நடைபெற இருக்கு. T20 முறையில் இந்த போட்டியை வந்து நடத்துறாங்க. ஸோ ஆக்சுவலாக இது இந்தியாவில் தான் நடத்தப்பட வேண்டியது இருந்தது. ஸோ இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் ஏற்பட்டது இல்லையா? ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில் தான் நடத்த போகிறாங்க இந்த போட்டியை. செப்டம்பர் 9லேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு. அடுத்து 10வது கேள்வி, முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 27ஆம் தேதி. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 27ஆம் தேதி முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு தினமானது அனுசரிக்கிறோம். இந்த வருஷம் 10வது நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இவருடைய தேசிய நினைவிடம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் பேக்கரும்புல வந்து இருக்கு. இவர் எப்போ பிறந்தார்னா 1931 அக்டோபர் 15 ராமேஸ்வரத்தில் பிறந்தார். 2015 ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஷில்லாங், மேகாலயாவில் ஷில்லாங்கில் வந்து காலமாயிருப்பார். இவருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னா அபுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம். அதை தான் நம்ம APJ அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்கிறோம். இவர் இந்திய விண்வெளி விஞ்ஞானி மற்றும் அரசியல்வாதி. நம்ம நாட்டுடைய 11வது குடியரசுத் தலைவராக 2002லேருந்து 2007ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்திருக்காரு, பதவி வகித்திருக்காரு. இவருக்கு நம்ம நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1997ஆம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்கு. பத்மபூஷன் விருது 1981லையும் பத்ம விபூஷன் விருது 1990லையும் வழங்கப்பட்டிருக்கு. நம்ம இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு APJ அப்துல் கலாம் அழைக்கப்படுறாரு. நெக்ஸ்ட், CRPF தொடக்க தினம், அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் உடைய தொடக்க தினம் அப்படிங்கிறது ஜூலை 27ஆம் தேதி செலிப்ரேட் பண்றோம். ஏன்னா இது 1939ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி தான் தொடங்கியிருப்பாங்க. ஸோ மத்திய ரிசர்வ் காவல் படை இது வந்து இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் இந்த CRPF அப்படிங்கிறது இயங்குது. மாநிலத்திலையும் சரி யூனியன் பிரதேசத்திலையும் சரி சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வகையில் கிளர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் வகையில் தான் CRPF அப்படிங்கிறது இயங்குது. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த CRPF அப்படிங்கிறது அரச பிரதிநிதி காவலர் படை அப்படிங்கிற பேரில் தான் தொடங்கினாங்க 1939 ஜூலை 27ஆம் தேதி. அதுக்கப்புறம் 1949 மத்திய சேமல் காவல் படை சட்டத்தின்படி சேம காவல் படை, மத்திய சேம காவல் படைன்னு சொல்லிட்டு CRPFோட பேரை வந்து மாற்றுறாங்க. அதாவது CRPFனா அப்போ தான் அதோட பேரை வந்து மாற்றுறாங்க. அதுக்கு முன்னாடி அரச பிரதிநிதி காவல் படை அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. 11வது கேள்வி, கார்கில் போர் வெற்றி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 26ஆம் தேதி. ஸோ ஜூலை 26ஆம் தேதி தான் கார்கில் போர் வெற்றி தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறோம். கார்கில் போருங்கிறது 1999ஆம் ஆண்டு கார்கில் பகுதியில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வீரர்கள் வந்து நுழைஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்கள அகற்றணும் அப்படிங்கிற வகையில் இந்திய ராணுவ வீரர்களுக்கும் பாகிஸ்தான் வீரர்களுக்கும் இடையே வந்து ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டது. அதுதான் கார்கில் போர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கார்கில் போரில் பாகிஸ்தான் வீரர்களை வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை இந்திய ராணுவம் மேற்கொண்டிருப்பாங்க. அந்த ஆப்ரேஷன் விஜய் வெற்றி தினம் தான். அதாவது இந்த ஆப்ரேஷன் விஜய் வெற்றி அடைஞ்சு ஜூலை 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த போரில் இந்தியா வெற்றி பெறுது. அந்த ஜூலை 26ஆம் தேதி தான் நம்ம கார்கில் போர் வெற்றி தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ கார்கில் போர் 1999 பாகிஸ்தானோட நடைபெற்றது. இதில் இந்தியா வெற்றி பெற்றது. அதை நினைவு கூறும் வகையில் இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்திய ராணுவ தலைமை தளபதி யாருன்னா உபேந்திர துவிவேதி. 12வது கேள்வி, தூத்துக்குடி விமான நிலையத்தில் புதிய முனையத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நரேந்திர மோடி. ஸோ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி விமான நிலையத்தில் வந்து புதிய முனையத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ தூத்துக்குடியில் நிறைய திட்டங்கள், உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. 4900 கோடி மதிப்பிலான திட்டத்தை நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு பிரதமர் மோடி. ஸோ விமான நிலையத்துடைய புதிய முனையம், நெடுஞ்சாலைகள், அப்புறம் ரயில்வே, துறைமுகம், மின்சாரம் சொல்லிட்டு நிறைய உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தில் புதிய முனையத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 452 கோடியில் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் அலகு 3, 4 பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை பரிமாற்றம் செய்வதற்காக 548 கோடியில் பரிமாற்றம் செய்வதற்கான வசதிகளை ஏற்படுத்துறதுக்காக அந்த பணிக்கான அடிக்கல்ல நாட்டிருக்காரு பிரதமர் மோடி. சிதம்பரனார் துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா கப்பல் நிறுத்துப்புடம் 3, அதாவது வடக்கு சரக்கு கப்பல் நிறுத்துப்புடம் 3 அமைக்கிறதுக்கும் பிரதமர் மோடி இப்போது தொடங்கி வச்சுருக்காங்க. 285 கோடியில் இந்த கப்பல் நிறுத்துப்புடம் 3 ஆனது தொடங்கப்பட்டிருக்கு சரக்குகளை கையாள்வதற்காக.
அடுத்து 13வது கேள்வி, உலக ஹெப்படைட்டிஸ் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 28. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 28ஆம் தேதி ஹெப்படைட்டிஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கல்லீரல் அலர்ஜி நோய். ஸோ ஹெப்படைட்டிஸ் A, B, C, D அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ்னால இந்த நோய் ஏற்படுது. அந்த வைரஸில் ஒன்று தான் ஹெப்படைட்டிஸ் B. இந்த ஹெப்படைட்டிஸ் B வைரஸ் 1967ஆம் ஆண்டு ஃபாரூக் சாமுவேல் ஃப்ளம்பெர்க் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹெப்படைட்டிஸ் பிக்கான தடுப்பூசியை முதல்ல இவர் தான் உருவாக்கியிருக்காரு. ஸோ அதனால இவருடைய பிறந்தநாள், ஃபாரூக் சாமுவேல் ஃப்ளம்பெர்க்குடைய பிறந்த நாள் தான் இந்த ஜூலை 28ஆம் தேதி. அதை தான் நம்ம ஹெப்படைட்டிஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஹெப்படைட்டிஸ்ங்கிறது ஒரு கல்லீரல் அலர்ஜி நோய். இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் லெட்ஸ் பிரேக் இட் டவுன் அப்படிங்கிறதா இந்த வருஷம் தீம். அடுத்து 14வது கேள்வி, இந்தியா மாலத்தீவு இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது? ஆன்சர் 6 ஒப்பந்தங்கள். இப்போ மாலத்தீவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்றிருக்காங்களே, அப்போ இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே ஒரு 6 ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கு. மீன் வளம், மீன் வளர்ப்பு, வானிலை ஆய்வு, அப்புறம் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, இந்தியாவுடைய எண்ம பரிவர்த்தனையோட பயன்பாடு, நெக்ஸ்ட் இந்திய மருந்தகவியல்னு சொல்லிட்டு இதில் ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையில் ஒரு 6 ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கையொப்பமாயிருக்கு இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே. அது மட்டும் இல்லாமல் மாலத்தீவு நாட்டுடைய கடன், மாலத்தீவு வந்து கடன் திருப்பி செலுத்த தொகையை வந்து 40% கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது 440 கோடிங்கிற அளவுலேருந்து 250 கோடியாக அந்த திருப்பி செலுத்தும் கடன் அளவை குறைச்சிருக்காங்க. அடுத்து மாலத்தீவுடைய 20வது நாடாளுமன்றத்தில் இந்தியா மாலத்தீவு நாடாளுமன்ற நண்பர்கள் குழு அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க. மாலத்தீவுடைய 60வது சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினராக நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. மாலத்தீவில் பார்த்தீங்கன்னா 4850 கோடி கடன் வழங்குறதுக்கு நம்ம இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து அனுமதி அளிச்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ், 8வது தேசிய பாதுகாப்பு உத்திகள் கருத்தரங்கம் அப்படிங்கிறது இப்போ தில்லியில் நடைபெற்றது. அதில் பார்த்தீங்கன்னா NAGRID அப்படிங்கிற தளத்தை வந்து இளம் காவலர்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திருக்காங்க. NAGRID அப்படின்னா தி நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிட் இன் இந்தியா அப்படிங்கிறது அதோட ஃபில் ஃபார்ம். அதாவது என்னன்னா, இப்போது நிறைய குற்றவாளிகள், பயங்கரவாதிகள் இருக்காங்க இல்லையா, அதை விசாரணை செய்யக்கூடிய அமைப்புகள், நிறைய காவல் அமைப்புகள், அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லிட்டு அமைப்புகள் இருக்கு இல்லையா, இந்த குற்றவாளிகள் தொடர்பான தகவல்களை ஒருங்கிணைந்த இடத்துல பெறும் வகையில் அனைத்து தகவல்களையும் ஒரே இடத்துல பெறுவதற்கான ஒரு தரவுதளம் தான் இந்த NAGRID அப்படிங்கிறது. இந்திய உளவுத்துறை, சட்ட அமலாக்க நிறுவனங்கள் வந்து பயங்கரவாத எதிர்ப்புக்கும் குற்ற செயல்களுக்கும் உதவக்கூடிய வகையில் அரசு தனியார் ஆதாரங்கள்லேருந்து தகவல்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக இந்த NAGRID வந்து வடிவமைச்சிருக்காங்க. 2008 மும்பை பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு இல்லையா, ஸோ அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய இந்த பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா NCERT புக்கில் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி இன்க்ளூட் பண்ண போவதாக தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஆக்சிஜன் திட்டத்தின் கீழ் சுபான்சு சுக்லா வந்து விண்வெளிக்கு சென்றார் இல்லையா, அதை பற்றியும் இன்க்ளூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து லைஃப் இனிஷியேட்டிவ் இருக்கு இல்லையா, லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட், அந்த இனிஷியேட்டிவ் பற்றியும் ஸ்கூல் புக்கில் ஆட் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் 12208 நியாய விலை கடைகளுக்கு ISO சான்றிதழ் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஆகஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் குரூப் 2க்காக. லாஸ்ட் இயர் ஜூலைலேருந்து இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் 12 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னா ஃபீஸ் 250 வித் மந்த்லி PDF-ஓட டெஸ்ட்டும் வேணும், PDF-உம் வேணும் படிக்கிறதுக்கு, ப்ளஸ் டெஸ்ட்டும் வேணும் அப்படின்னா ஃபீஸ் 550. PDF ப்ளஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, அதாவது ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா 750 ஃபீஸு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம், பே பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து இப்போது ஆகஸ்ட் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா GK டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் குரூப் 2க்காக. இதில் யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் கவர் ஆகும். ஃபீஸ் வந்து 500 ரூபாய். டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம். இப்போது ரிவிஷன் பார்க்கலாம். 27 and 28 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் எந்த படையில் ருத்ரா என்ற படைப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் இராணுவ படை. தமிழ்நாட்டில் எந்த சோழ மன்னரின் சிலை நிறுவப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, A and B, ராஜராஜன் மற்றும் ராஜேந்திர சோழன் 1. சுதேசி இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1905ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி. நாட்டிலேயே அதிக எடை குறைந்த குழந்தைகள் உள்ள மாவட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நந்தூர்பார். உலகில் செல்வாக்குமிக்க பிரபலமான ஜனநாயக தலைவர்களின் பட்டியலில் முதலிடத்தை பிடித்த
பிடித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி நரேந்திர மோடி. WTT கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் கோப்பையை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜி சத்யன் மற்றும் ஆகாஷ் பால். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 2ஆம் தேதி. சன்சத் ரத்னா விருது கீழ்கண்ட யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி CN அண்ணாதுரை. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஐக்கிய அரபு அமீரகம். முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 27ஆம் தேதி. கார்கில் போர் வெற்றி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 26ஆம் தேதி. தூத்துக்குடி விமான நிலையத்தில் புதிய முனையத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி நரேந்திர மோடி. உலக ஹெப்படைட்டிஸ் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜூலை 28ஆம் தேதி. இந்தியா மாலத்தீவு இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி 6 ஒப்பந்தங்கள். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.